எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்ட்டான மசாலாலாம் அரைச்சு சேர்த்த ரவை கிச்சடி பார்க்க போகிறோம். இதில் நம்ம நிறைய பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் இதில் இருக்க ஸ்பெஷலே. நார்மலான கிச்சடி டேஸ்ட்டில் இல்லாமல் இது சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இது வறுத்ததை நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே கடாயில் தான் நம்ம கிச்சடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு கிச்சடி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கிச்சடி பிடிக்காது. இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்குங்க. தட்டே காலி பண்ணிவிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரவையை மாற்றுறதுக்கப்புறமா அந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மட்டும் இந்த கலர் மாறுற அளவுக்கு பச்சை வாசம் பொருளுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணது, 1/4 கப் அளவுக்கு கேரட் பொடிசாக கட் பண்ணது, 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு உப்பு சேரணுன்னா இப்படி தான் நம்ம உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ அரைச்ச தக்காளி விழுதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு அது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் தக்காளியோட அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் கிச்சடி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம 1 கப்பு தான் ரவை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ரவையை எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி கைவிட்டுறாமல் நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒரே இடத்துல கும்பலாக கொட்டிட்டிங்க அப்படின்னா கட்டி பட்டுரும். அதனால் பொறுமையாக கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கலந்து விட ரவை நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த நல்லா பபிள்ஸாக நல்லா கொதிக்குது, கையில் இது பட்டுக்கிறோம். கொஞ்சம் புதுசாக சமையல் பண்ணுறவங்க கவனமாக பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை மேலே தூவிட்டு அப்படியே நம்ம ஒரு பெரட்டு மட்டும் அப்படியே பெரட்டி விட்டுட்டு எடுத்து சுட சுட தட்டில் அப்படியே எடுத்து வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சட்னி, சாம்பார், குருமா எதுனாலும் வச்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ஒரு சில பேர் எனக்கு ரவை கிச்சடி பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்க கூட விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வெறுமனே அப்படியே கிச்சடி பண்ணி கொடுத்தா ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி தக்காளியெல்லாம் அரைச்சி மசாலா மாதிரிலாம் அரைச்சி சேர்த்து பண்ணி கொடுங்க. நல்லா காரசாரமாக நல்லா புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மார்னிங் அண்ட் டின்னருக்கு ஒரு டிஃபன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் தேங்காய் சட்னி கூட தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறோம். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.